all, welcome back to Simply DKC YouTube channel. So finally weekend வந்தாச்சு. 1 week தொடர்ந்து 1 week ஒரு நாள் மண்டே வந்து இன்னும் 4 days இருக்குது, டியூஸ்டே வந்து இன்னும் 3 days இருக்குது, வெனஸ்டே வந்து இன்னும் 2 days இருக்குது, தேர்ஸ்டே வந்து இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது, ஃப்ரைடே வா வந்துருச்சு, நாளைக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஒரு வீக்கெண்டுக்கு. ஃபைனலி இந்த வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ 2 days தான் லீவு, ஆனாலும் 2 days சொர்க்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஒரு ஏர்லி மார்னிங்கே மெரினா பீச்சில் வந்து இப்போது கோவா பீச் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ மெரினா பீச்சுக்கு போயிட்டு இப்போ மெரினா பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே டெக்ஸியை வேறு கூப்பிட்டு போகலையா. ஸோ சரி டெக்ஸியும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ அதோட குட்டி கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பீச் விலாகும் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பை. ஸோ இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு தானே போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப மேக்கப் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சர் பண்ணிக்கணும் ஃபேஸை. ஸோ இந்த ஒரு கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய லாஸ்ட் வீடியோலேயும் நான் போட்டிருப்பேன், ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சொல்லியோ அந்த வீடியோவில் நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்குலாம் ஒரு ட்ரிக் சொல்லுறேன். நம்ம ஃபேஸ் வந்து ஈரமாக இருக்கும் பார்த்திங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கும்ல, அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் போடணும் அப்படி கிடையாது. எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு லைட்டாக நல்ல ஃபேஸ் துடைக்கணும். துடைச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஈரப்படம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்படத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா செம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என்னோடய ஸ்கின் கேர் என்னென்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷு, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர், இது ரெண்டுமே 3000 கிட்ட வரும். ரெண்டுமே சேர்த்து 3000 கிட்ட வரும். இதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு என்னோடய பாக்கெட்டில் காசு இல்லை. ஸோ எஸ், இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு நான் என்னோடய ஸ்கின் கேரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்குது. ஸோ என்னோடய சாய்ஸ் இதுவுமே ரெண்டுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர். இதுக்கு மேலே நான் எந்த ஒரு பவுடரும் நான் போட போகிறதில்ல. ஏன்னா இதுவே எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாகவே காட்டும் என் ஃபேஸை. இதுக்கு மேலே ஒரு லிப்ஸ்டிக், இந்த ஒரு லிப்ஸ்டிக் கிட்டத்தட்ட இந்த பிராண்டோட லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து மோஸ்ட்டாக ஒரு என் காலேஜ் ஃபுல்லாக அந்த 3 years மொத்தமாகவே இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் போட்டிருக்கேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இதோட நிறைய ஷேட்ஸுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த பிராண்டோட லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் காலைல ஒரு வாட்டி போட்டுட்டு போனேன்னா எனக்கு ஈவினிங் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸுக்குமே இதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸாக இருக்கும், லிப்ஸை ட்ரை ஆக்காமல் இருக்கும். லிப்ஸை ட்ரை ஆக்காமல் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக்கே நம்மளுக்கு ஒரு வரும் இல்லையா, சன்ஸ்க்ரீன் எப்படி செட் ஆகும் அதே மாதிரி தான் லிப்ஸ்டிக்குமே. லிப்ஸ்டிக் போட்டு பார்க்குறேன். சரிதான், இந்த ஒரு லிப்ஸ்டிக் போட்டோன்னே என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆகுதுன்ட்டு. ஸோ எஸ், லிப்ஸ்டிக் போட்டால் நம்ம ஃபேஸே மாற்றிடும். அவ்வளோதான், இதோட என்னோடய மேக்கப் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதே கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், பீச் விலாகுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலாம் தான் நினச்சேன். நான் லென்த் அதிகமாக வரதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.